வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்கின்ற பதிவு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய சைனஸ் பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஒற்றை தலைவலிக்கு ரொம்ப நல்லது. காது வலிக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். இது வந்து நம்ம கிரியால சொல்லக்கூடிய ஒரு யுக்தின்னு சொல்லலாம். இதுல நீர்நீர்த்தி அதாவது நம்மளுடைய மூக்கு பாதையை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சி. இதுல நீர்ல செய்யலாம். அதாவது இந்த மூக்குல வந்து நீரு இடும்பொழுது இந்த துவாரத்தின் வழியாக வெளியில வரும். அதேபோல சூத்திர நேர்த்தின்னு சொல்லுவோம். அதாவது கயிறுல பண்ணக்கூடிய ஒரு விஷயம். கயிறு இந்த மூக்குல விடும்பொழுது, இந்த துவாரத்துல இருந்து இந்த பக்கம் வரும். அப்படி இல்லன்னா, நம்ம வாய் வழியாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம். அதேபோல பார்த்தீங்கன்னா, பால்ல அந்த காலத்துல செய்து கொண்டு இருந்தார்கள். மூக்குல வந்து இந்த பக்கம் வந்தா, இந்த பக்கம் வரும். அதேபோல நெய் பயன்படுத்திக் கொண்டு இருந்தார்கள். இப்போ நம்ப வந்து பயன்பாட்டுல வந்து நம்ப நீரு யூஸ் பண்றோம். அதேபோல கயிறு நம்ம டியூப் போல இருக்கிற ஒரு எக்யூப்மென்ட் நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். தவறு என்பது கிடையாது. இந்த பயிற்சி செய்யும் பொழுது, உங்களுக்கு யாருன்னா, இந்த துறையில அனுபவம் இருப்பவர்கள் மேல் பார்வையில் செய்து கொள்ள வேண்டும். இது காலையில நம்ம வெறும் வயித்துல தாராளமா செய்யலாம். அதேபோல பார்த்தீங்கன்னா, நைட்டு உணவு உண்ட பிறகு, உறங்குவதற்கு முன்பாக செய்து கொள்ளலாம். இது வந்து ஆழ்ந்த தூக்கத்திற்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். சைனஸ்க்கு ரொம்ப நல்லது. இந்த பக்கம் செய்யும் பொழுதே பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அடைப்பு இருந்தா ரிலீஃப் ஆகும். இங்க இருக்கிற வந்து நம்ம அந்த அ சைனஸ் பிரச்சனை சரி செய்யக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம். அதேபோல அடைப்பு வந்து சரி செய்யப்படுகிறது. இதுல அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கணும். கல் உப்பு போட்டு கரைஞ்ச பிறகு நம்ப பயன்படுத்திக் கொள்ளலாம். இது இதுதான் அந்த பொருள். இப்போ இந்த தோரம். இதுல வந்து நம்ம தண்ணி வந்து நிரப்பிக் கொள்ளலாம். இதுல இந்த தோரம் வந்து நம்ம மூக்கின் இந்த ஸ்தானத்துல வைக்கும்பொழுது, தண்ணி போயிட்டு இந்த பக்கத்துல நீர் என்பது வெளியேறும். அதேபோல நம்ம பால் யூஸ் பண்றோம் அப்டின்னா, இந்த துவாரத்துல போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் இந்த துவாரத்துல வரும். அப்போ இந்த ஸ்தானத்துல அடைப்புகள் எதனா இருக்கும் பொழுது, இந்த துவாரம் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு தேவையில்லாத அந்த கழிவு என்பது வெளியேற்றப்படுகிறது. காதுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். இது செய்து முடித்த பிறகு, மூச்சு பயிற்சியின் மூலம் உள்ள சப்போஸ் தண்ணி இருந்ததுன்னா வெளியேத்திடணும். இது வந்து நம்ப உப்பு தண்ணி லைட்டா வெது வெதுன்னு இருந்தால் போதும். ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். லைட்டா கை வைத்து பாருங்க. உங்களுக்கு வெப்பம் தாங்குற அளவுக்கு இருந்தா பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதுல எதுவும் இல்ல. இந்த ஸ்தானத்துல வச்சுட்டு, நம்ப இப்படி சாயறோம். இந்த ஸ்தானம் இங்க போகும். வாய் திறந்து இருக்கணும். சப்தம் வந்து ஆன்ற ஒரு சப்தம் வெளியில வர வேண்டும். இப்ப இப்படி இருக்கும். இப்படி வைக்கிறோம். ஆ இப்போ இந்த பக்கமும் செய்யணும். ஆ இந்த பயிற்சி செய்யும்பொழுது உங்களுக்கு மூக்குல இருந்து தண்ணி வரும், நீர் வரும். அதேபோல கண்ல இருந்து தண்ணி வரும். காது கொஞ்சம் அடைக்கிற போல இருக்கும். இது வந்து இந்த பயிற்சி செய்யும்பொழுது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுக்கு தான் ஒருத்தருடைய சப்போர்ட்டோட மேற்கொள்ள வேண்டும். இந்த துறையில அனுபவம் இருப்பவர்கள் மேல் பார்வையில் மேற்கொள்ள வேண்டும். இது ரொம்ப நல்ல ஒரு பயிற்சி. இது வந்து வாரத்துல 1 நாள் நீங்க அந்த பயிற்சி வந்து மேற்கொள்ளலாம். அதன் பிறகு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக மாதத்துல 1 நாள் என்பது போதும். இதுல எதனா சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும்.